உங்களுக்கு தெரியுமா, ஒரு பில்லியனர் 40 ஆண்டுகளாக கொலை வழக்குகளில் இருந்து தப்பித்து வந்தார். ஆனால் ஒரு சிறிய தவறு அவரை சிறைக்கு அனுப்பியது. ராபர்ட் டஸ்ட் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் குடும்பத்தின் வாரிசு. 1982இல் அவரது மனைவி காத்தி காணாமல் போனார். அவர் மீது சந்தேகம் இருந்தாலும் குற்றம் நிரூபிக்க முடியவில்லை. 2000இல் அவரது நண்பர் சூசன் பெர்மன் கொல்லப்பட்டார். காத்தியின் மரணம் பற்றி அவளுக்கு தெரியும் என்று நம்பப்பட்டது. பின்னர் டெக்சாஸில் மோரிஸ் பிளாக்கை கொன்று துண்டு துண்டாக வெட்டினார். ஆனால் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. HBO டாக்குமெண்ட்ரி டிஜிங்ஸ் அவரை பின்தொடர்ந்தது. கடைசி எபிசோடில் மைக்ரோஃபோன் ஆன் நிலையில் இருப்பதை மறந்து, நான் அவர்கள் எல்லாரையும் கொன்றேன் என்று முணுமுணுத்தார். இந்த தற்செயலான ஒப்புதல் வாக்குமூலம் அவரை 78 வயதில் சிறைக்கு அனுப்பியது.